Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மண்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு வித்தியாசமான பாஸ்தா ரெசிபி. இதை வந்துட்டு நம்ம ரைஸ் ஃப்ளோரை வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டி, அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஹோம்மேட் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டோ ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இல்லையா. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கீ இல்லைனா நீங்கள் இதுக்கு பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கீ இல்லைனா பட்டர் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா இந்த பாஸ்தா வந்துட்டு நல்ல சாஃப்டாக வரும். அண்ட் தண்ணியில் போடக்குள்ளே வந்துட்டு பாஸ்தா உடையாமல் வரும். அதால் தான் நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டோ வந்துட்டு கரெக்டாக வரும். பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு வந்துட்டு நம்ம தண்ணியில் போடுவோம் இல்லையா, அப்போ உடஞ்சிடும். அதால் தான் நீங்கள் ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், டோ வந்துட்டு நல்ல சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம இப்போ குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக டோ எடுத்து நீங்கள் கையில் நல்லா ஷேப் பண்ணிங்கன்னா அது குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு எல்லா டோவுமே குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆயில் ஆட் பண்ணோன்னா நம்மளோட அந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸ் எல்லாமே நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். தண்ணியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி சும்மா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேக விட்டுருங்க. இது ஒரு 3 to 4 minutes வெந்தாவே நம்மளுக்கு நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம டோ மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே சூடான தண்ணி போட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்மளோட ரைஸ் பால்ஸ் வந்துட்டு சூப்பராக வெந்துடுச்சுன்னா இது மேலே வந்துட்டு ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம இதை வாட்டர்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தெரியுது. இட் லுக்ஸ் கார்ஜியஸ், பார்க்கவே அழகாக இருக்குது. இது இப்போ நம்ம தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து சைடில் வச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒரு 5 cloves ஆஃப் கார்லிக் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கார்லிக் வந்துட்டு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கார்லிக் வந்துட்டு கோல்டன் கலர் ஆச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம், அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் வந்துட்டு ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கேரட். உங்கள்கிட்ட எந்த வெஜ்ஜீஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எதை ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். லைக் கேப்சிகம் அந்த மாதிரி நீங்கள் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 1 minute நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளேவர் வைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் வந்துட்டு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அது கூடவே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் சாஸோட வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சாஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், சாஸ் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இதில் வந்துட்டு ஸ்லரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஸ்டார்ச் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் அண்ட் வாட்டர் மிக்ஸ் ஆட் பண்ணி இது வந்துட்டு 1 டைம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் சாஸ் வந்துட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த ரைஸ் ஃப்ளோர் பால்ஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இந்த சாஸில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட பாஸ்தா வந்துட்டு ரெடி ஆகிடும். ஐ திங்க் ஐ ஷுட் கால் திஸ் பேர்ல் பாஸ்தா. ஏன்னா இது பார்க்குறதுக்கு குட்டி குட்டி மணி மாதிரி தெரியுது, பேர்ல்ஸ் மாதிரி. இந்த மாதிரி லோ ஹீட்டில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்மளோட பேர்ல் பாஸ்தா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்க அழகாக இருக்கும் தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வேக வைக்க தேவையில்லை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரைஸ் ஃப்ளோரை வச்சு பாஸ்தா வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் காமெண்ட் கூட பண்ணுங்கள், பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.